இந்த வீடு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 130 ஆண்டு காலத்துக்கு பழமையான வீடு. அந்த காலத்தில் இந்த வீடு வந்து கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளாக இந்த வீடு வந்து கட்டியிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய மரம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முல்லை பெரியார் அணை கட்டுறப்ப வந்து அங்கேருந்து வெட்டப்பட்ட மரத்துல இருந்து மேலே இந்த தூணெல்லாம் அமைச்சிருக்காங்க. அதாவது நான் எங்கள் வீட்டிலலாம் ஒரு அம்மிக்கல் பார்த்துருக்கேன். இங்கே என்ன சார் நிறைய இருக்குது. அந்த காலத்தில் வந்து நம்ம வீட்டில் பயன்படுத்தின இது இப்போ யாரும் பயன்படுத்தலை. இதை வந்து அப்படியே வந்து நம்ம அந்த பழமை மாறாமல் இந்த கல்லெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். இந்த தெய்வீகமான புங்கலூர் பசுமாடு இருக்குது. திருப்பதி தேவஸ்தானத்தில் இந்த பால் எடுத்து தான் நம்ம சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. இது வந்து இந்த மாடு வந்து 2 அடி 2.25 அடி தான் இருக்கும். இதுக்கு மேலே இந்த மாடு வந்து வளராது. மேலே வந்தோடனே எனக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோடனே இந்த மலை தான் தெரிஞ்சுது. இங்கேருந்து இப்போ எங்கள் தோட்டம் முழுசாக ஒரு 200 ஏக்கர் அந்த தென்னந்தோப்பு, அங்கே ஒரு வீடு தெரியுது பார்த்தீங்களா, அதில் இருந்து அப்படியே வரும். அது ஃபுல்லாக நம்ம தோட்டம் தானே சார்? பொது சேவை நம்ம சம்பாதிக்கிற பணத்தை வந்து மக்களுக்கு நம்ம செலவழிக்கணும் செய்யணும் அப்படிங்கிறத தொடர்ந்து 30 ஆண்டு காலமாக மக்களுக்கான சேவையை செஞ்சிருக்கேன். கொரோனா காலத்தில் பெரிய அளவில் செஞ்சோம். ஒரு சிலருக்கு வந்து பணத்தை சேர்த்து வைப்பதில் சந்தோஷம். நான் வந்து சம்பாதிக்கிற பணத்தை மக்களுக்கு செலவழிக்கிறதுல எனக்கு ஒரு சந்தோஷம். நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜி அருணா. நம்ம கம்பத்துல ஒரு கிரேட் பர்சனாலிட்டியை தான் நம்ம மீட் பண்ண வந்திருக்கோம். நமது மக்கள் முன்னேற்ற கழகம் தலைவர் PLA ஜெகநாத் மிஸ்ரா அவர்கள் தான். இன்னைக்கு ஒன் டே ஃபுல்லா அவரோட தான் நம்ம டிராவல் பண்ண போறோம். அவரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். வாங்க போலாம். திரு PLA ஜெகநாத் மிஸ்ரா அவர்களுடைய வீட்டில் தான் இருக்கும். அவரோட வீடே ரொம்ப அழகாக இருக்குது, ரம்யமாக இருக்குன்னு தான் சொல்லணும். நான் வர வழி ஃபுல்லாகவே அவரோட பேனர்ஸை பார்த்துட்டு தான் வந்தேன். அவரோட பேனர்ஸே அவரோட வீட்டுக்கு ரூட்டை சொல்லுதுன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் அவருக்கு இந்த ஊரில் பெரிய செல்வாக்கு இருக்குது. வாங்க அவர்கிட்டயே நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த ஆகாயம் போதாத பறவை ஒன்று நதி கண்ணாடி பார்த்து மனம் நிறைந்தது இன்று கடலால் தீராத. சார் வணக்கம். நல்லா இருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் வந்து பிஹைண்ட் சார்பாக உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நான் கிறிஸ்மஸ் அன்னைக்கு பிறந்தேன். அதனால என்னுடைய பிறந்தநாளை என் நண்பர்கள், அப்புறம் எங்கள் கட்சி தொண்டர்கள், அப்புறம் எங்கள் ஃபேமிலியில் அந்த பிறந்தநாளை வந்து சிறப்பாக கொண்டாடுவாங்க. அந்த மாதிரி பப்ளிக் சர்வீஸில் ஒரு 20-25 ஆண்டு காலமாக பல்வேறு சேவைகளை செஞ்சுட்டு இருக்கேன். அதனால் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு மதிப்பை பெற்றிருக்கேன். சார் வந்தோடனே பார்த்தேன் வீடு ரொம்ப அழகாக இருக்குது. அதான் நீங்கள் சொன்ன மாதிரி கேரளா டைப்பில் கட்டியிருக்கீங்க அப்படின்றது நல்லா தெரியுது. இந்த வீடு வந்து ஒரு பழமையான வீடு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 130 ஆண்டு காலத்துக்கு பழமையான வீடு. இந்த வீடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆண்டுகளாக இந்த வீடு வந்து கட்டியிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய மரம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முல்லை பெரியார் அணை கட்டுறப்ப வந்து அங்கேருந்து வெட்டப்பட்ட மரத்தில் இருந்து மேலே இந்த தூணெல்லாம் அமைச்சு தேக்கு மாரி பெரிய தூணெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து ஒரே மரத்தில் கொண்டு வந்து கட்டியிருக்காங்க. சார் நீங்கள் வந்து பேசிக்காக ஒரு விவசாய குடும்பம்னு கேள்விப்பட்டேனே. நாங்கள் ஒரு பாரம்பரியமாக வந்து விவசாயம், ஒரு பெரிய விவசாயத்தை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்கள் தாத்தா காலத்துலேருந்து, எங்கள் அப்பா காலத்துலேருந்து. அதை தொடர்ந்து நானும் வந்து ஒரு பெரிய அளவில் விவசாயத்தை பண்ணி. உங்கள் வீட்டில் பார்க்க முடியுது இந்த கிளி, அதாவது கோழி, அதுக்கப்புறம் மீன், இந்த மாதிரி நிறைய பார்க்க முடியுது சார். இல்லை, அதே அன்றாடம் நிறைய பேர் என்னை சந்திக்க வருவாங்க. அவங்க சந்திக்க வரவங்களுக்கு எல்லாம் ஒரு சில மன அழுத்தத்தில் வருவாங்க, சில விஷயங்களில் வருவாங்க. அவங்க வீட்டுக்கு வந்தாவே அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மன அழுத்தம் போகக்கூடிய வகையில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு பேட்ஸ்லாம் பார்த்து என்னோடய குடும்பத்தோட பின்னணி அப்படின்னா எங்களுக்கு விவசாயமும் தங்க வியாபாரமும் இருக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு 95 ஆண்டு காலமாக இந்த தங்க வியாபாரம் வந்து எங்கள் தாத்தா காலத்துலேருந்து நாங்கள் அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
அதை சார்ந்து பொது சேவை நம்ம சம்பாதிக்கிற பணத்தை வந்து மக்களுக்கு நம்ம செலவழிக்கணும் செய்யணும் அப்படிங்கிறத தொடர்ந்து 30 ஆண்டு காலமாக மக்களுக்கான சேவையை செஞ்சிருக்கோம். கொரோனா காலத்தில் பெரிய அளவில் செஞ்சோம். கொரோனா தடுப்பு விஷயம் வந்து ஒரு 1 லட்சம் பேருக்கு போட்டோம். முகாம் அமைத்து ரெக்கார்டிக்கலாகவே ஒரு 1 லட்சம் பேருக்கு கொரோனா தடுப்பூசிலாம் போட்டோம். ஒரு சிலருக்கு வந்து பணத்தை சேர்த்து வைப்பதில் சந்தோஷம். நான் வந்து சம்பாதிக்கிற பணத்தை மக்களுக்கு செலவழிக்கிறதுல எனக்கு ஒரு சந்தோஷம். எங்கள் தாத்தா எங்கள் அப்பா காலத்தில் இருந்து அவங்க சொல்லிக் கொடுத்த விஷயங்கள். இப்போ இங்கே சாப்பாடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராகவே மதியம் காலை அப்படின்னு நடந்துகிட்டே இருக்கும். உங்கள் தாத்தாவே சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கோம். உங்களுக்கு இதெல்லாம் நினைக்கும் போது எவ்வளோ பெருமையாக இருக்குது? பெருமைன்னு இல்லை மேடம், நம்மளுடைய கடமை அது. வந்து எங்கள் தாத்தா வந்து சுதந்திர போராட்டத்துக்காக பாடுபட்டார். அதை தொடர்ந்து நாட்டுக்காகவும் தேசத்துக்காகவும் நம்ம மக்களுக்காகவும் மக்கள் முன்னேற்றத்துக்காக பல்வேறு விஷயங்களை வந்து நம்ம முன்னெடுத்து செய்கிறோம். எல்லாருமே நான் மட்டும் இல்லை, எல்லாருமே வந்து அதை மன ரீதியாக வந்து அதை நினச்சி எல்லாருமே மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். சார், நம்ம பேசவே விடாமல் ஒருத்தன் ரொம்ப ரகலை பண்ணிட்டு இருக்கான். சார், இவன் யார்? ரொம்ப அப்பேத்துலேருந்து ரொம்ப சத்தம் போட்டுகிட்டே இருக்கானே. எனக்கு இந்த கூண்டு எல்லாம் நான் வைக்கிறப்ப ஈரோட்லேருந்து ஒரு நண்பர் வந்து எனக்கு கொடுத்தாரு. நம்பர் வந்து கொடுத்தாரு. டெய்லி இதுக்கு வந்து நான் ஃபுட்டு கொடுப்பேன், செய்வேன், பண்ணுவேன். கிட்ட வந்தாவே அது பாட்ட நம்மளை சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தோட்டத்தில் போய் தூங்குவோம். எனக்கு வந்து அந்த தோட்டத்தில் தூங்கின அந்த ஃபீலிங் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மரங்கள் பூரா அப்படியே வச்சேன். காலையில் எழுந்திரிச்சா இந்த சேவை கூவுறது, இந்த கிளிகள் சவுண்டு, இதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே தோட்டத்தில் நாங்கள் படுத்து எந்திரிச்சனால அதுலேருந்தே காலையில் அந்த ஃபீலிங்கே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இதெல்லாம் வச்சேன். பறவைகளை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 விதமான பறவைகள் இருக்குது. 100க்கு மேலே இருக்குது. பறவைகள் வந்து 100க்கு மேலே இருக்குது. இது மட்டும் இல்லை, அன்றாடம் கொஞ்சம் நிறையா பறவைகள் வந்து வீட்டுக்கு வரும். இந்த புறா மற்றதெல்லாம் வரும். அதுக்கெல்லாம் நாங்கள் ஃபுட்டு வந்து கொடுப்போம், செய்வோம், பண்ணுவோம். அதனால் நிறையா வரும். இங்கே கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான இப்போ தேங்காய் இளநீ இங்கேருந்தே வீட்டிலேருந்தே வெட்டுற மாதிரி வச்சுருக்கோம். 2வது கருவேப்பிலை மரம் வச்சுருக்கோம். வீட்டுக்கு தேவையான துளசி, கொஞ்சம் மூலிகை இதுவும் வச்சுருக்கோம். கொஞ்சம் இந்த மலர்கள் சார்ந்த மரங்கள், இதெல்லாம் ஒன்று ஒன்றா வந்து ஒரு டிசைன் பண்ணோம். அடுத்து ஒரு 30-40 ஆண்டு காலம் கழித்து நம்ம பார்த்தாலுமே நம்மளுக்கு ஒரு ரிட்டைர்மெண்ட் லைஃப்பில் ஒரு ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறது. இல்லாத எதுவுமே இல்லை, எல்லாமே இருக்கும். இது என்ன சார்? அதாவது நான் எங்கள் வீட்டிலலாம் ஒரு அம்மிக்கல் பார்த்துருக்கேன். இங்கே என்ன சார் நிறைய இருக்குது? அந்த காலத்தில் வந்து நம்ம வீட்டில் பயன்படுத்தின இது இப்போ யாரும் பயன்படுத்தலை. இதை வந்து அப்படியே வந்து நம்ம அந்த பழமை மாறாமல் இந்த கலெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். எங்களுடைய கட்சி நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தில் பிரதான கொள்கையே வந்து உடல் ஆரோக்கியத்தை பேணணும். காலையில் 5:30-6 மணிக்கெல்லாம் அது எங்கள் தொண்டர்கள் எந்திரிக்கணும். ஹெல்த் ரிலேட்டடாக உடல் ஆரோக்கியத்தை பெறணும் அப்படிங்கிறதுக்கு பல்வேறு விஷயங்களை கொள்கை ரீதியாக கொண்டு வந்திருக்கோம். இதான் நான் ஆசையாக வளர்க்குற மீன். கலராக இருக்கே சார், ஆரஞ்சு ஒயிட்டு, அழகாக இருக்குது சார் இந்த மீன்லாம். நானே இந்த உலக தமிழ்ச்சங்கத்தில் வந்து இருக்கேன். அதனால் இந்த பல்வேறு நாடுகளுக்கு பயணம் போவேன். அப்போ இந்தோனேசியாவில் நான் தங்கியிருந்த ஒரு ரிசார்ட்டில் வந்து இந்த மீனை பார்த்தேன். சரி, இதே மாதிரி அமைக்கணும், செய்யணும் அப்படின்ட்டு. இந்த மீனை பார்க்குறதுக்கே இங்கே நம்ம பகுதியிலேருந்து இப்போ சின்ன பசங்கள்லாம் வருவானுங்க. இது அந்த மீன்களுக்கு வந்து இது ஃபுட்டு போகிற ஸ்பாட் இது. இப்போ ஓடியாந்து பாருங்கள் எல்லாம். இந்த நீங்களும் போடுங்க, இன்றைக்கி உங்கள் கையால் சாப்பிடட்டு மீன். கண்டிப்பாக சார். சார், டெய்லி மீனுக்கு நீங்கள் தான் ஃபுட்டு போடுவீங்களா? ஆமாம், மேக்ஸிமம் நான் கம்பத்தில் இருக்கிறப்பெல்லாம் வந்து மீனுக்கு நான் தான் போடுவேன். அது போடுறதுல எனக்கு ஒரு சந்தோஷம். மீன் மட்டும் இல்லை, மாடு ஆடு எல்லாத்துக்குமே நான் தான் ஃபுட்டு போடுவேன். சார், இயற்கையாக சேர்ந்து வாழ்கிறீங்க சார். அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது சார். நீங்கள் சொன்ன ஸ்பாட்டுக்கு நம்ம வந்துட்டோம். இது சிந்து மாடு. இந்த மாட்டுலேயுமே வந்து விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எங்களோட பாரம்பரியமாக இருக்கக்கூடிய மாடு. தாத்தா, அதுக்கு பேர் எங்கள் அப்பா, அதுக்கு பேர் நாங்கள், அதோட கன்றுகள் தான் இது. இந்த தெய்வீகமான புங்கலூர் பசுமாடு இருக்குது. வாங்க அதை பார்க்கலாம். இதுதான் நம்ம திருப்பதி தேவஸ்தானத்தில் இந்த பால் எடுத்து தான் நம்ம சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. இது வந்து இந்த மாடு வந்து 2 அடி 2.25 அடி தான் இருக்கும். இதுக்கு மேலே இந்த மாடு வந்து வளராது.
இந்த மாலோட ஸ்பெஷலே வந்து இதுதான், அந்த 2 அடி தான். இது நம்ம வீட்டுக்குள்ளேலாம் வரும். இந்த கண்டு இப்போ தான் போட்டு. கண்ணுக்குட்டி போட்டு. ஆமாம் 1 மாதம் ஆச்சு. இந்த நாட்டு மாடுகளை வளர்க்கணும் அப்படின்ற ஆசையெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியோ? இல்லை, நாங்கள் விவசாயமே வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம் தான் செய்கிறோம். அதே மாதிரி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் நாட்டு மாடு எல்லாம் வச்சுருக்கோம். இப்போ இந்த சிந்து மாடும் வந்து ஒரு வகையில் நம்ம நாட்டு மாடு வகையை சார்ந்தது தான். அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த செவலை மாடுன்னு சொல்லுவோம். அது அந்த வெரைட்டியாக தான் இருக்கும். அதுவும் அப்படியே பாரம்பரியமாக இருந்தது. இந்த புங்களூர் குட்டை மாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் எங்கிட்ட தான் அதிகமாக இருக்குது. தோட்டத்தில் நிறையா இருக்குது. தோட்டத்துக்கு நீங்கள் வரப்போ தோட்டத்தில் பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட குட்டை மாடுகளாக வச்சுருக்கோம் நாங்கள். சார், இங்கே என்ன வகையான ஆடெல்லாம் வச்சுருக்கீங்க? இது பால் கொடுக்குற ஆடா இல்லை கறிக்கான ஆடா? என்ன வகையான ஆடு? இல்லை, இது பால் கொடுக்குற ஆடு மேடம். இப்போ ஆடு பார்த்தீங்கன்னா இது வந்து தலைச்சேரி, ஜமுனாபாரி, பீட்டலு, போயரு, அப்புறம் நம்ம நாட்டாடு வகைகள் அப்படின்னு நிறையா வச்சுருக்கோம். இந்த பால் பார்த்தீங்க அப்படின்னா ஆடு வந்து ஒரு 1.5 லிட்டர் பால் கொடுக்கும். 1.5 லிட்டர் பால் ஒரு ஆடு 1.5 லிட்டர் பால் வந்து கொடுக்கும். பெரும்பாலும் வீட்டுக்கு வரவங்களுக்கு இந்த ஆட்டுப்பாலில் டீ போட்டு கொடுப்போம். அது ஒரு நல்ல டேஸ்ட்டாக நீங்கள் காலையில் சாப்பிட்ருப்பீங்க. அந்த டீயே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்களா, அந்த டீ வந்து ஆட்டுப்பாலில் போடப்பட்ட. இன்னைக்கு நாங்கள் குடிச்சதே ஆட்டுப்பால் டீ தான். இது வந்து நம்ம மகாத்மா காந்தியடிகள் வந்து ஆட்டுப்பால் சாப்பிட்டு தான் ஆரோக்கியமாக இருந்தாருன்னு சொல்லுவார். இது ஆட்டுப்பாலில் நம்ம டீ சாப்பிட்றது, இந்த காலத்தில் ஆட்டுப்பால் சாப்பிட்றது அது ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான். சார், இதெல்லாம் எத்தனை மாதம் குட்டி? இது ஜமுனாபேரி வெரைட்டி. இது 20 நாளுக்குள்ள இருக்கும். 20 நாள் தான் ஆச்சு. ஆமாம், இது காது இந்த மாதிரி நீளமாக வரும். இது நியர்பை 1 முழத்துக்கு வரும் இந்த காது. இதெல்லாம் குட்டி. இதெல்லாம் வந்து கோவில்ல தான் நாங்கள் பார்த்துருக்கோம். இது என்னது சார்? இது அந்த காலத்தில் இருந்த ஆபரண பெட்டி. இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன அளவான பெட்டி, இந்த இங்கிட்டலாம் அளவான பெட்டி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கோல்டு வச்சுருப்பாங்க, சில்வர் வச்சுருப்பாங்க. இது ஒரு பிரதானமான பெட்டி. இது ரொம்ப காலமாக எங்கள் வீட்டில் வந்து இருக்குது. அது ஒரு அளவுப்படுத்தி வச்சுருக்கேன். இது வந்து இப்போ இருக்கிற நடைமுறையை வந்து இது வந்து மரக்கால்னு சொல்லுவாங்க. தானியங்கள், நவதானியங்கள் வந்து அளந்து போடக்கூடிய மரக்கால். அது இந்த ஒரு மரக்கா 2 மரக்கால் சொல்லுவாங்களே, மரக்கால்னு அளந்து போடுவாங்க. சார், இந்த நெல் தோரணம் இதெல்லாம் பார்க்கும்போதே வந்து ஏஸ்தட்டிக்காக இருக்குது சார். இதெல்லாம் என்ன சார்? இதெல்லாம் பாரம்பரியம். இது அந்த காலத்திலேருந்தே இந்த ஆர்ச்சு, இது நம்ம பூச்சி ரூமுக்கு முன்னாடி இந்த ஆர்ச் அந்த காலத்திலேருந்தே இருக்குது. இதே ஒரே தேக்கு தான். ஒரே தேக்கு. வீடு வந்து ஒரு அரண்மனை மாதிரி இருக்குது. பேலஸ் ஃபீல் கொடுக்குது. ஒரு அமைதியாக இருக்குது இந்த வீடே. இந்த உட்டெல்லாம் எங்கேன்னு சார் வாங்கினீங்க? இல்லை, இந்த மரங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த முல்லை பெரியார் அணை கட்டுறப்ப அங்கேருந்து நிறைய மரங்கள் வெட்டப்பட்டுச்சு. அப்போ அங்கேருந்து அந்த மரங்களை கொண்டு இந்த வீட்டை வந்து அமைச்சிருக்காங்க. இந்த மரம்லாம் ஒரே மரம். இப்போ இந்த வீட்டோட வயசு அப்படின்னா முல்லை பெரியார் அணையுடைய வயசு என்னவோ அதே தான் இந்த வீட்டோட வயசு. சார், இங்கே நிறைய வால் பார்க்க முடியுது. அதே மாதிரி ஆன்டிக் பொருள்லாம் பார்க்க முடியுது. ஃபஸ்ட்டு இந்த வாலை பற்றி பேசிடலாமா? இந்த வால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த நிகழ்ச்சிகளில் எங்களுடைய கட்சி தொண்டர்கள் வந்து கொடுத்தது. ஓகே, கிஃப்ட் பண்ணது. ஆமாம், கிஃப்ட் பண்ணது. ஒவ்வொரு வாலும் அவங்க கொடுத்தது. ஓகே. அதெல்லாம் அந்த மாதிரி. இந்த ஆன்டிக் பொருள்னா ரொம்ப பிடிக்கும் போல இல்லையா சார்? வீடே ஒரு வார்ம் டோனில் இருக்குது. இந்த வார்ம் டோனுக்கு அந்த மயில் வந்து ரொம்ப ஆப்டாகவே இருக்குது. நீங்கள் எதெல்லாம் பார்த்து இந்த வீட்டில் பண்ணீங்க? இது வந்து நான் டெல்லியில் வாங்கினேன். டெல்லி போனப்போ இந்த மயில் வாங்கினேன். ஏதாவது வெளியூருக்கு போகிறப்ப வந்து ஏதாவது ஒரு நல்ல ஒரு திங்ஸ் வீட்டுக்கு வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிறத ஒரு ப்ராக்டிஸாக வச்சுருக்கேன். ஓகே, அதுலேருந்து ஒன்றுனா அப்படியே கொண்டு. சார், இந்த கடிகாரம் கூட ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு மானோட தலைமையில் ஒரு கடிகாரம். அது வந்து பிராஸில் பண்ணதா சார்? ஆமாம், அதாவது முன்னாடி வந்து இதில் பூரா இந்த வனவிலங்குகள் இதெல்லாம் வந்து முன்னாடி வந்து இருந்துச்சு. இப்போ நம்ம வன பாதுகாப்பு சட்டத்துப்படி இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னால அதை வனத்துறையிட்டெல்லாம் ஒப்படைச்சிட்டு அந்த ஃபீலிங்கில் இருக்கிற மாதிரி வந்து இதை செட் பண்ணோம். அதாவது அங்கே வந்து வால் பார்த்தீங்க, இங்கே இது கிடையும், அதுவும் கிடையும். இதுவும் எனக்கு வந்து கட்சியுடைய தொண்டர்கள் வந்து எனக்கு கிஃப்டாக கொடுத்ததேன். இந்த ரெண்டாவது வந்து இப்போ நான் சில பொருட்கள் வாங்கி வீட்டில் வச்சுருக்கேன் அப்படின்னா எங்கள் கட்சியோட தொண்டர்கள் தலைவர் இந்த வீட்டில் இது வச்சா நல்லா இருக்கும், இது வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு
அவங்க ஏதாவது ஒன்று வாங்கிப்போம். அது தொண்டர்களுடைய அன்பளிப்பு. அன்பளிப்பு. சார் இதை தவிர இந்த பிஸ்டல் ஒன்று இருக்குல்ல சார், இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து எனக்கு லண்டனுடைய துணை மேயர் அப்பு தாமோதரன் வந்து நண்பர், நான் லண்டன் போனப்போ எனக்கு வாங்கி அனுப்பிச்சி விட்டாரு. ஓகே, அவருடைய கிஃப்ட். சரி, என்னதான் நான் கம்பத்தில் இருந்தாலும் அதாவது பல நாடுகளில் இருக்க பொருளை நான் இங்கே பார்க்க முடியுது, பல ஊரோடைய ஒரு ஃபீல் இங்கே கிடைக்குது இந்த வீட்டில். இந்த வீடே ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு இந்த இவ்வளோ பெரிய லைட் எங்கே சார் வாங்கினீங்க? இது டெல்லி தான். இதுவும் டெல்லியா? ஆமாம், இது டெல்லியில் வாங்கினது. அது வந்து எனக்கு எங்களுடைய மாநில இளைஞரணி செயலாளர் MS மணி அவர் வந்து எனக்கு கொடுத்தாரு. ஓகே, இது வந்து நாங்கள் ஒரு பெரிய பெரிய ஹோட்டல்ஸில் பார்த்துருக்கோம். பட் வீட்டில் வந்து இவ்வளோ அழகாக இதை வந்து இவ்வளோ மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு பார்க்குறதுக்கே பெருசாக. இது அந்த பழங்காலத்து வீடுனால ஒவ்வொன்றுமே மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எவ்வளோ வீடு கட்டிடலாம், இன்றைக்கி ஆயிரக்கணக்கான வீடு கட்டலாம். ஆனால் இது மாதிரி ஒரு வீடு கட்டவே முடியாது. அதை வந்து நம்ம அந்த பாரம்பரியத்தை அப்படியே நம்ம கொண்டு வரோம், அடுத்தடுத்தது கொண்டு வரோம். ஓகே, அதுக்கு காரணம் அதாவது இங்கே இருக்க வுட்டு, இங்கே இருக்க பொருள்லாம் சொல்கிறீங்க. ஆமாம், இந்த ஒரே இந்த மாதிரி ஒரு தூணை போட்டு இப்போ கட்ட முடியாதுதான். பக்தி மயமா இருக்கு. மேம், சார் வந்து பொது வாழ்க்கையில் ரொம்ப வந்து பிஸியாக இருக்காங்க, அவங்க அரசியலில் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. அவங்க வீட்டில் வந்து எவ்வளோ நேரம் உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க? அவங்க பொது வாழ்க்கையில் வந்து எப்பயுமே ரொம்ப பிஸியாக தான் இருப்பாங்க சார். ஏன்னா இப்போ சமுதாயம், அதுக்கப்புறம் கட்சி வேலை வந்துருச்சு, அதனால கட்சி வேலை வரவும் ரொம்ப ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க. மேம், மக்கள் வந்து சார் வந்து கொண்டாடுறாங்களா? அதை பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்குது? எவ்வளோ பெருமையாக இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. மக்களுக்கு வந்து சார் எப்பயுமே சேவை செய்கிற மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. அவர் ஹெல்ப்பிங் பண்ணுறது, மக்களுக்கு நான் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. யார் என்ன எது ஹெல்ப் கேட்டாலுமே உடனே பண்ணி கொடுத்துருவாங்க. சார் ஃபைனலி தோட்டத்துக்கு வந்துட்டோம் சார். தோட்டம் அப்படியே பிரம்மாண்டமாக இருக்குது சார். இது எவ்வளோ ஏக்கரில் சார் இருக்குது தோட்டம்? இது மொத்தம் 200 ஏக்கர்மா. தென்னை, பெரும்பாலும் தென்னை போட்டிருக்கோம். அப்புறம் இது அவரை சுழற்சி முறையில் இது. ஆமாம், அவரை வந்து எங்களுக்கு எப்பயுமே அவரை எங்கிட்ட இருக்கும். இது ஒரு அவரை வந்து நல்ல விலை கிடைக்கிது. அதனால் எப்போயும் ஒரு 10 ஏக்கர் 20 ஏக்கர் அவரை போட்டிருப்போம். ஒரு முருங்கை ஒரு 30 ஏக்கரில் போட்டிருக்கோம். அப்புறம் திராட்சை பந்தல் இதெல்லாம் இருக்குது. அதேமாதிரி எல்லாத்தையுமே இயற்கை உரந்தையும் கொடுக்குறோம். தொழுமாடு கிட்டத்தட்ட ஒரு 150க்கு மேலே தொழுமாடு வச்சுருக்கோம். இது வந்து இங்கே தேனி மலை மாடுன்னு சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம நாட்டு மாடுக. ஆமாம், இது என்னை பார்த்தாவே பாசமாக ஓடி வரும் அந்த மாடுகள்லாம். தொழுவத்தில் வந்து மாடெல்லாம் வந்து கட்டி தான் வச்சுருப்பாங்க, நீங்கள் அப்படியே ஃப்ரீயாகவே வச்சுருக்கீங்களே? இது அப்படியே மேயிற மாடு தான். அதுக்கு பேர் தான் தொழுமாடு. இது மலையிலையும் போய் மேயும். இது இப்போ வந்து எங்கள் விளைச்சல் நிலத்திலே வந்து இந்த மாடுகள் வந்து மேயுது. இது வந்து எங்கள் பாரம்பரியமாக இருக்குது. அது ஒரு 200 ஆண்டு காலமாக, அது எத்தனை ஆண்டுகள் எனக்கு தெரியாது. அது எங்கள் தாத்தா எங்கள் அப்பாட்ட கொடுத்தாரு, எங்கள் அப்பா என்கிட்ட கொடுத்தாரு. அப்படியே நாங்கள் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம். சார், எந்த மாதிரி காளைகள்லாம் இங்கே இருக்குது சார்? இதில் ஜல்லிக்கட்டு காளைகள் வந்து இருக்குது. இது தேனி மலை மாடு வகையை சார்ந்தது. அது கொஞ்சம் ஜல்லிக்கட்டில் கொஞ்சம் மூர்க்கமாக இருக்கும். நாட்டு வகை மாடு? நாட்டு மாடு தான், பூரா நாட்டு மாடு தான். பார்க்கவும் கொஞ்சம் அழகாக இருக்கும். நீங்கள் வாடிவாசலுக்கும் நிறைய தடவை அனுப்பிச்சிருக்கீங்க? ஆமாம், ஒரு 2 மாடு ஜல்லிக்கட்டுக்கு வச்சுருக்கோம். அதை வந்து நாங்கள் அனுப்புகிறோம். அப்புறம் இந்த காலக்கண்டுகள்லாம் பசங்க வந்து கேட்பானுங்க, அதாங்க நம்மக்கிட்டே ஓடி வந்துடுது. உங்களை பார்த்த உடனே அதுவே தானாக வருது சார். பாசமாக வந்துடுது. அது இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாடுகள்லாம் பார்க்குறப்ப வந்து எங்கள் தாத்தாவை பார்க்குற மாதிரி, எங்கள் அப்பாவை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. ஏன்னா அவங்க கொடுத்த சொத்துங்க இது. இந்த மாடுகள் மூலமாக எங்களுடைய 200 வருஷ பாரம்பரியத்தை பார்க்குறோம். சார், நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தில் என்னென்ன கொள்கையெல்லாம் வந்து விவசாயத்துக்காக வச்சுருக்கீங்க? இந்த கொள்கை வந்து டாப் லிஸ்ட்டில் வச்சுருக்கோமா அப்படின்னா இது? விவசாயிகளுக்கு நீர் ஆதாரங்களை முழுவதுமாக தன்னிறைவாக நம்ம பெற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு பிரதான கொள்கை. நீர்நிலை ஆதாரங்களை விரிவுபடுத்தணும் அப்படிங்கிறது. விவசாய விளைபொருளுக்கு விலை நிர்ணயம்
அந்த விலை நிர்ணயத்தை எப்படி கொண்டு வருது அப்படிங்கிறதுக்கெல்லாம் நாங்கள் தெளிவான திட்டம் வச்சுருக்கோம். ரெண்டாவது, விவசாயம் சார்ந்த கல்வியை அதிகரிக்கணும். ஒரு மருந்து உரம் சம்மந்தப்பட்ட விஷயம், அதாவது இயற்கை உரமும் இயற்கை மருந்து, இயற்கையான விதைகளை, நல்ல நல்ல விதைகளை வந்து அரசாங்கமே வழங்கணும், விவசாயிகளுக்கு வழங்கணும். இன்றைக்கி எவ்வளோ விஷயங்களை அரசாங்கம் இலவசமாக வழங்குறாங்க. அப்போ ஏன் விவசாயிகளுக்கு வந்து விதை, இயற்கை உரம், இயற்கை மருந்தை வந்து விவசாயிகளுக்கு கொடுக்கணும்? அப்போ விவசாயிகளுக்கு கொடுக்குறப்ப ஒரு விலை நிர்ணயம் கிடைக்கும். இன்றைக்கி வெண்டிக்காய் விதை போய் நம்ம கேட்குறோம். ஆல்ரெடியாக 1,00,000 ஏக்கர் வந்து வெண்டிக்காய் வந்து இப்போ தமிழ்நாட்டில் பயிரிட்டாச்சு. இதுக்கு மேலே பயிரிட்டால் விலை கிடைக்காது. அடுத்து தக்காளியை பயிரிடுங்க, அடுத்து பீன்ஸை பயிரிடுங்க அப்படிங்கிறத சொல்கிறது மூலமாக விலை வந்து விவசாயிகளுக்கு நிரந்தரமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் நம்ம விவசாயத்தை பற்றி பெரிய கொள்கை வச்சுருக்கோம். நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பிரதான கொள்கையே விவசாயம் சார்ந்தது, கடல் வளம் சார்ந்தது. இப்போ இதெல்லாம் வந்து பசுமாடுகள், அது வந்து காளை மாடு. இந்த புங்கலூரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி தான் இதனுடைய மதிப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 அடியிலேருந்து இருக்கும். இப்போ நம்மகிட்ட 2 அடியிலேருந்து 3 அடி வரைக்குமே இருக்குது. 2 அடி 2.4 அடியெல்லாம் வந்து அருமையான வர்க்கம் அது. எதுவுமே பார்த்தீங்கன்னா அது ஒரு 100 ஆண்டு காலமாக அப்படியே பராமரிப்பில் அப்படியே வருது. அப்போ 1, 2ன்னு வச்சுருந்தாங்க. இப்போ நான் வந்து இதை அப்படியே கொஞ்சம் அதிகம். இது ரொம்ப அரிதான ஒரு நாட்டு வகை. ஆமாம், அரிதான இதே கொஞ்சம் அழிஞ்சு வருது. அந்த அழிஞ்சு வரக்கூடிய இனத்தை வந்து நம்ம பாதுகாக்கணும், அந்த ஒரிஜினல் பீடு அப்படியே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கமர்ஷியலாக இல்லை, ஒரு ஆத்ம திருப்தியாக வளர்த்துக்கிட்டு இருக்கேன். விவசாயத்துக்கு இப்போ வர இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சார் சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை, இளைஞர்கள் வந்து விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நிறையா பேர் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, சார் தேங்காய் எந்த செடியில் காய்க்கும் சார்னு கேட்குறாங்க. இன்றைக்கி இருக்கிற பசங்க கம்பல்சரியாக இன்றைக்கி படிக்கக்கூடிய பாடத்திட்டங்களில் இன்றைக்கி எப்படி நம்மளுக்கு சயின்ஸ் படிக்கிறோம், எப்படி பயாலஜி படிக்கிறோம், மேக்ஸ் படிக்கிறோமோ அது மாதிரி வந்து விவசாயத்தை ஒரு கல்வியாக கொண்டு வரணும், ஒரு சப்ஜெக்டாக கொண்டு வரணும். எப்படி தமிழ் ஆங்கிலம் நம்ம படித்து வரோமோ அது மாதிரி வந்து ஒரு போர்ஷன் வந்து அக்ரிகல்ச்சர் பற்றி பசங்க தெரிஞ்சுக்கிறோம். விவசாயத்திற்கு வந்து மகளிரோட பங்களிப்பு இன்னும் எவ்வளோ தூரம் வரணும்னு எதிர்பார்க்குறீங்க? இப்போ மகளிர்லாம் நிறையா, இப்போ எங்கள் பகுதியெலாம் கொஞ்சம் கிராம பகுதிகள், மகளிர்லாம் நிறைய ஆர்வமாக இருக்காங்க. நான் நல்லா ஒரு ஆத்ம திருப்தியாக சொல்லணும் அப்படின்னா, இங்கே வந்து பெண்கள் தான் விவசாயம். அந்த பெண்கள் பார்க்கக்கூடிய விவசாயம் அப்படிங்கிறது வீடு வந்து சேர்ந்துடும். வீடு வந்து சேர்ந்த வெள்ளாமை வந்து வீடு வந்து சேர்ந்துரும் சொல்லுவாங்க. பெண்கள் பார்க்குற வெள்ளாமை வந்து வீடு வந்து சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பெண்கள் பார்க்குறப்ப ஒரு நிவர்த்தியாக இருக்குது. ஒரு ஆளுமை பவர் தான் பெண்கள் விவசாயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை பவர். இது சந்தன மரம். இப்போ பங்களா வீட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வீட்டுக்கு வரவங்க ஏதாவது பழங்களை எடுத்து சாப்பிடணும் அப்படிங்கிறனால எல்லா வகை பழங்களுமே இங்கே வச்சுருக்கோம். என்ன மரம்லாம் சார் வச்சுருக்கீங்க? சப்போட்டோ, அப்புறம் நெல்லி, அரைநெல்லி, கொய்யா, எலுமிச்சை, மாதுளம்பழம், சீத்தாப்பழம், எல்லா பழ வகையுமே மேக்ஸிமம் வச்சுருக்கோம். 4-5 மாமரம் வச்சுருக்கோம், வாழை மரம் வச்சுருக்கோம். மேக்ஸிமம் வாரவங்களுக்கு ஒரு பழத்தோட்டம் மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால இதை வச்சுருக்கோம். அதே மாதிரி ஒரு செயற்கையாக ஒரு ஃபால்ஸ் ஒன்று ஏற்படுத்தியிருக்கோம். நான் பார்த்த உலகத்தை என்னுடைய நண்பர்கள், நான் சார்ந்திருக்கக்கூடிய எல்லாருமே பார்க்கணும். என் கூட பழகக்கூடிய எல்லாருமே பார்க்கணும். எங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃபுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர். அவங்கெல்லாம் இங்கே வந்து அவங்க ஃபேமிலியோட குடும்பத்தோடு தங்குவாங்க, குழந்தையோடு வருவாங்க. எங்கள் சுருளி ஃபால்ஸு பக்கத்தில் இருக்குது. அது சில சமயம் வெள்ளம் அதிகமாக வந்தால் குளிக்க முடியாது, செய்ய முடியாது. இந்த மாதிரிலாம் வந்து இருக்குது. வெளிநாட்டில் இந்த ஃபால்ஸை வந்து நான் பார்த்தேன். மலேசியா போகிறப்ப வந்து பார்த்தேன். அப்போ அதே மாதிரி நானே டிசைன் பண்ணேன். இப்படி இருந்தால் சில அந்த தண்ணி நல்ல ஸ்பீடாக அடிக்கும். நல்லா ஒரு ஃபால்ஸில் குளிச்ச ஃபீலிங், குற்றாலத்தில் குளிச்ச மாதிரி இருக்கும். வாங்க கிட்ட போய் பார்த்துருவோமா? மலேசியாவில் இன்ஸ்பயர் ஆகி இந்த ஃபால்ஸ் வச்சுருக்கீங்க. அதாவது உங்கள் வீட்லேயுமே நிறைய பார்த்தோம். இந்தோனேஷியாவில் இன்ஸ்பயர் ஆகி மீன் தொட்டி வச்சுருந்தீங்க. நீங்கள் ஒவ்வொரு நாடுக்கு போகும்போது அங்கே இருக்க ஒரு புது விதத்தை பார்த்து அதை நீங்கள் இங்கேயுமே வந்து இன்கார்பரேட் பண்ணுறீங்க. ஒவ்வொரு நாடுன்னு இல்லை, நான் எங்கே போனாலுமே ஒரு வித்தியாசமான ஒன்று இருக்குன்னா சரி அதை நம்ம இடத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைப்பேன். இங்கே நம்ம தோட்டத்துக்கு வரவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும், நல்ல ஒரு மன திருப்தியாக வந்திருக்கும். இங்கே இந்த மண்குழியெல்லாம் இங்கே பண்ணுவோம். வண்டல் மண், செம்மண், களிமண் இதில் எல்லாம் வந்து குளித்து ஒரு பாத் எடுத்து அப்படி ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும்.
வந்தோடனே நமக்கு வந்து பார்க்க முடியறது இந்த புலியோட ஃபோட்டோஸ் தான். அதாவது இது பங்களா, அதாவது இது கொஞ்சம் தோட்டத்துக்குள்ளே இருக்குது அப்படின்றதால இந்த மாதிரிலாம் வச்சுருக்கீங்க. ஆமாம், இது நான் என்னுடைய பயணத்தில் இந்த ஒவ்வொரு கடையாக பார்த்து ஒரு ஃபாரஸ்ட் ஃபீலிங் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து பண்ணோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உட்காந்து அப்படியே ஃபாரஸ்ட்டை பார்க்கலாம். மலை அப்படியே அழகாக இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரம்மியமாக இருக்கும். வாங்க மேலே போவோம். மேலே வந்தோடனே எனக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோடனே இந்த மலை தான் தெரிஞ்சுது. அவ்வளோ அழகாக இருக்குது சார், இயற்கையோட இயற்கையாக ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் இந்த வீடை என்ன பிளான் பண்ணி கட்டினீங்க சார்? இப்போ இந்த மலையை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 கிலோமீட்ரு எங்கள் தோட்டத்துடைய பவுண்ட்ரியில் இருக்குது. 3 கிலோமீட்ரு மலை. காலையில் இங்கே தங்கினா காலையில் மலையை பார்த்தமே எந்திரிக்கலாம். அது ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்காக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அந்த காலத்து ஒரு டைப்பில் தான் இந்த வீட்டை வந்து நாங்கள் வடிவமைச்சோம். எப்பயுமே உள்ள கூலிங் இருக்கும். இந்த பிளேஸே நல்ல கூலிங்கான பிளேஸ் தான். இதில் ஒவ்வொரு விஷயமே நான் பார்த்து ஒரு டிசைன் பண்ணுது. இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், இப்படி இருந்தாலும். இப்போ இந்த இடம் வந்து நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டு. இங்கேருந்து இப்போ எங்கள் தோட்டம் முழுசாக ஒரு 200 ஏக்கரு எங்கள் தோட்டத்தை முழுசாக இங்கேருந்து பார்க்கலாம். அந்த அந்த தென்னந்தோப்பு அங்கே ஒரு வீடு தெரியுது பார்த்தீங்களா, அதில் இருந்து அப்படியே வரும். அது ஃபுல்லாக நம்ம தோட்டம் தான். ஆமாம். நீங்கள் ஒரு புதிய கட்சி துவங்கியிருக்கீங்க, நமது மக்கள் முன்னேற்ற கழகம். அதாவது அந்த கட்சியினுடைய தேவை என்னவா இருந்தது? ஏன்னா இப்போ பல கட்சிகள் இருக்குது, பெரிய பெரிய கட்சிகள்லேருந்து சின்ன கட்சிகள் வரைக்கும் நிறைய இருக்குது. இப்போ ஒரு புதிய கட்சி வருவதற்கான தேவை என்ன இருக்குது? புதிய கட்சி அப்படின்னு இல்லை, கடந்த 30 ஆண்டு காலமாக சமூக பணியில், சமுதாய பணியில் வந்து நாங்கள் இருந்தோம். இப்போ ஒரு அரசியல் அதிகாரத்துக்கு வந்து மக்களுக்கு வந்து நம்ம உதவணும் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது வந்து எங்களுடைய பிரதான கொள்கையே தூய நீர், தூய காற்று, தூய மண் வளம். இதை பற்றியெல்லாம் பேசுகிறோம். இப்போ விவசாயம் சார்ந்த கொள்கையில் இந்திய அளவில், தமிழகத்தில் மட்டும் இல்லை, இந்திய அளவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். இப்போ நம்ம பல நாடுகளில் விவசாயத்தில் எவ்வளோ முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்களோ அது மாதிரி நம்ம நாட்டை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது அதிகப்படியாக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை பெற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது 2. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்வி வந்து வேலைவாய்ப்பு உத்தரவாதத்துடன் கல்வியை கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம மருத்துவமும் கல்வியும் மக்களுக்கு வந்து இலவசமாக கொடுக்கணும். அதுவும் வந்து உயர்ந்த கல்வியை கொடுக்கணும். இப்போ தமிழ்நாடு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சுற்றுலா மிகை மாநிலம். பல்வேறு வகையில் தமிழ்நாட்டினுடைய வருவாயை பல மடங்கு பெருக்கலாம். அதற்கான கொள்கையும் இருக்குது. அந்த கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கான திட்டமும் சரியான திட்டத்தை வச்சுருக்கோம். இதையும் நாங்கள் ஆட்சிக்கு வரமோ இல்லையா, ஆட்சிக்கு வரக்கூடியவர்களிடம் சொல்லக்கூடிய இடத்துல நாங்கள் இருப்போம், அவர்கள் அதை கேட்கக்கூடிய இடத்துல இருப்பாங்க. நிச்சயமாக நமது மக்கள் முன்னேற்ற கழகம் அரசியலில் மக்களுக்கான ஒரு மாற்றத்தையும் புரட்சியும் நாங்கள் நிச்சயம் கொண்டு வருவோம். ஒவ்வொரு எலெக்ஷன் அப்பவும் புதிய புதிய கட்சிகள் தொடங்குறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனால் அடுத்த எலெக்ஷனுக்குள்ளே அந்த கட்சிகள் எங்கே இருக்குது அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. நீங்கள் வந்து இதை எவ்வளோ தூரம் கொண்டு போகணுன்னு இருக்கீங்க? இந்த களம் வந்து சரியானது தானா? இல்லை, அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 30 ஆண்டு கால பயணம், இன்று நேற்றைய பயணம் இல்லை. கடினமான இடங்கள்லாம் நாங்கள் முன்னேறி வந்துட்டோம். அரசியலில் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையாக மக்கள் மத்தியில் இருக்கணும், அதை வலுவாக கொண்டு செல்லணும் அப்படிங்கிறதுக்காக வலுவான திட்டங்களுடன் மக்களுக்கான பயனுள்ள விஷயங்களை முன்னெடுக்கிறோம். இப்போ பெண்கள் கொள்கையில் 100% மானிய கடனை பெண்களுக்கு கொடுக்கணும், பெண் தொழிலதிபர்களை உருவாக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொண்டு வரோம். ரெண்டாவது இன்றைக்கி மருத்துவம் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்டாக ஆயிடுச்சு. ரெண்டாவது வந்து மாசுபற்ற நீர், மாசுபற்ற காற்று, மாசுபற்ற மண் வளத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். எதிர்காலத்தில் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்ம சொத்தை கொடுத்துட்டு போகிறோமா, நோயை கொடுத்துட்டு போகிறோமா அப்படின்னு பார்த்தோம்னா நோயத்தையும் கொடுத்துட்டு போகிறோம். பணத்தை கொடுத்துட்டு நோயை கொடுத்துட்டு போகிறோம்னா அந்த பணம் அவனுடைய மருத்துவ செலவுக்கு வேணுமா பயன்படும், அதை வாழ்வதற்கு பயன்படும். இப்போ கேன்சர் ஹாஸ்பிட்டல் அதிகமாகிடுச்சு. முதல்லாம் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் ஒரு மெடிக்கல் ஸ்டோர் பார்க்க முடியும், ஒரு மருந்து கடை பார்க்க முடியும். இப்போ அப்படி இல்லை, தடுக்கி விழுந்த மெடிக்கல் ஸ்டோர். பலசர கடையை விட மெடிக்கல் ஸ்டோர் தான் இப்போ அதிகமாக இருக்குது. அதெல்லாம் வந்து வளர்ச்சியா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஒவ்வொருமே மாசுபட்டுக்கிட்டே வருது. இது மாசுபடாமல் பாதுகாப்பது தான் நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பிரதான கொள்கை. பிரதான கொள்கையில் எது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்குறீங்க? ஏன்னா நீங்கள் வந்து பூரண மது விலக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. பூரண மது விலக்குன்றது தமிழகத்தில் வந்து சாத்தியமா? இது வந்து இந்தியா முழுவதும் சாத்தியம்தான். இப்போ இந்தியாவில் பல மாநிலங்களில் வந்து மது விலக்கு கொள்கையை வந்து கொண்டு வந்திருக்காங்க. நான் எடுத்துக்கிறது வந்து என்னென்னா, மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு
அப்படின்னு ஒவ்வொரு டாஸ்மார்க்லையும் எழுதி போட்டிருக்கு அரசாங்கம். நாட்டுக்கே கேடு, வீட்டுக்கே கேடு. அதை ஏன் விற்கிறோம்? எழுதி போட்டு ஏன் விற்கிறோம்? சார் தமிழகத்துக்கு அதுலேருந்து தானே சார் வருவாய் அதிகமாக இருக்கு. அப்போ வருவாய் வருதுன்னா இளம் விதவைகள் வந்து ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்துக்கிட்டே போகிறாங்க. அப்போ வருவாய் மட்டுமே நோக்கம் அப்படின்னா இளம் விதவைகள் எவ்வளோ வருமா ஆகலாமா? மரணங்கள் எவ்வளோ வருமா சாகலாமா? இன்னைக்கு எவ்வளோ வருமா செத்துக்க எங்களுக்கு வருவாய் தான் முக்கியம் அப்படின்னா மனித உயிர் வந்து மகத்தானது இல்லையா? அதெல்லாம் கடுமையாக அரசாங்கம் கொண்டு வரணும். நாங்கள் வந்து நிச்சயமாக நாங்கள் அமையவிருக்கக்கூடிய கூட்டணியில் மதுவிலக்கை, பூரண மதுவிலக்கை கொண்டு வரணுங்கிறத வலிமையாக வலியுறுத்துவோம். இப்போ எங்கள் கட்சியுடைய கொள்கையில் முதலில் உன்னுடைய குடும்பத்தை பார், இரண்டாவது நீ சார்ந்த வேலை உன்னுடைய பொருளாதாரத்தை பார், மூன்றாவது கட்சியை பார், கட்சி உன்னை பார்க்கும் அப்படிங்கிறதான் பிரதான கொள்கையாக வச்சுருக்கோம். இந்த கொள்கையுமே எந்த அரசியல் கட்சியிலுமே இல்லை. ஆனால் ஒரு முன்மாதிரியான அரசியல் கொள்கையுடன் நிச்சயமாக தமிழகத்துக்கு ஒரு அரசியல் கட்சி தேவை. அதை நாங்கள் வந்து பூர்த்தி செய்யணும்னு நினைக்கிறோம். உங்களோட இவ்வளோ நேரம் நான் பேசினது ரொம்ப சந்தோஷமாக கருதுகிறேன். உங்களோட டைமுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச்.